بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف அல்லாஹ் தஆலா பலகீனத்திலே இருந்து உங்களை அவன் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா, பிறகு பலகீனத்துக்கு பின்னால் பலத்தை அவன் உண்டாக்கினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஅஃபன் வ ஷைபா, பலத்துக்கு பின்னால் பலகீனத்தையும் நிறையையும் அவன் உண்டாக்கினான். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அவன் படைக்கிறான். வஹுவல் அலீமுல் கதீர், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் சக்தியாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய அசலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது மனிதன் பலமுள்ளவனாக இருப்பதும் பலம் இல்லாதவனாக ஆகுவதும், அதில் கொஞ்சம் கவனித்து பாருங்க. அல்லாஹ் தஆலா அசல்ல மனிதனை மண்ணிலே இருந்து அல்லாஹ் படைத்தான். பிறகு இந்திரியத்திலே இருந்து அல்லாஹ் படைத்தான். பிறகு இந்திரியத்திலே இருந்து, பிறகு இரத்த கட்டியிலே இருந்து, பிறகு சதை கட்டியிலே இருந்து, பிறகு சதை கட்டியை எலும்பாக ஆக்கி, பிறகு அந்த எலும்பிலே அல்லாஹ் தஆலா மறுபடியும் சதையை அல்லாஹ் உருவாக்கி, பிறகு அல்லாஹ் தஆலா அதில் ஆத்துமாவை ரூஹை அல்லாஹ் தஆலா ஊதி தாயினுடைய வயிற்றிலே இருந்து பலகீனமான முறையிலே அல்லாஹ் தஆலா இருக்கிறானே வெளியிலே வர வைத்தான். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா பெரிதாக்குகின்றான். சிறுபிராயத்தை அந்த குழந்தை அடைகின்ற போது சிறுபிராயத்தினுடைய அந்த வசந்தங்களை குழந்தை அனுபவிக்கிறது. பிறகு வாலிபத்துக்கு பக்கத்தில் வருகிறான். பிறகு வாலிபத்தை அடைகிறான். வாலிபத்தில் அல்லாஹ் தஆலா முழுமையான சக்தியை, வலுவை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். பிறகு வாலிபத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அப்படியே அந்த சக்தியை அல்லாஹ் குறைக்க ஆரம்பித்து விடுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அல்லாஹ் தஆலா வயோதிகத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அப்புறம் குடுகுடு கிடுகிடு கிழவனாக போயிடுறான். சக்தியாக இருந்ததுக்கு அப்புறம் மேலே சக்தியற்றவனாக அவன் ஆகிவிடுகிறானே. இதுவே ஒரு பெரிய படிப்பினை கொண்டான ஒரு விஷயமாக இருக்கிறது. தெம்பு இருந்து தெம்பு இல்லாமல் போகுது. பார்க்கும் திறன், கேட்கும் திறன், நடக்கும் திறன், சுற்றும் திறன், எடுக்கும் திறன், குதிக்கும் திறன், பிடிக்கும் திறன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்விடுகிறது. அவனிடத்தில் இருந்த தன்மைகள் எல்லாம் முத்தகையராகி விடுகிறது, மாறிவிடுகிறது. எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும். உடம்புல சுருக்கம் விழுந்து விடுகின்றது, கன்னம் சுருங்கி விடுகிறது, பல்லு போய் விடுகிறது, தலைமூடி வெளுத்து விடுகிறது. இப்படியாக எந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த சக்தி, அது சக்திக்கு அப்புறம் அது பலகீனமாக ஆகி அவன் வயோதிகத்தை நரமுடி வந்தவனாக, கிழவனாக அவன் ஆகிவிடுகிறான். அல்லாஹ் தஆலா அதை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுல்லதீ ஹலக்கக்கும் மின் துஅஃபின், அல்லாஹ் பலகீனத்திலே இருந்து உங்களை அவன் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா, பிறகு பலகீனத்துக்கு பின்னால் பலத்தை அவன் உண்டாக்கினான். பிறகு சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஅஃபன் வ ஷைபா, பிறகு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த பலத்துக்கு பின்னால பலகீனத்தையும் வயோதிகத்தையும் நிறையையும் அவன் உண்டாக்கினான் என்று அல்லாஹ் சொல். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அவன் படைக்கின்றான். அவன் எதை நாடுகின்றானோ அதை அவன் செய்கின்றான். உருவாக்குவதும் கெடுப்பதும் அல்லாஹ்வினுடைய சக்தியினுடைய சாதாரண ஒரு அற்புதம், அவ்வளவுதான். அல்லாஹ் நினைச்சா ஒரு பொருளை உருவாக்கவும் செய்வான். அல்லாஹ் நினைச்சா அவன் உருவாக்கிய பொருளை அல்லாஹ் கெடுக்கவும் செய்வான். இது அல்லாஹ்வுடைய சக்தியினுடைய சாதாரணமான ஒரு அற்புதமாக இருக்கிறது. எல்லா மஹ்லூக்குகளும் அல்லாஹ்வினுடைய அடிமைகள். அந்த அல்லாஹ் எல்லாருக்கும் அரசன். அந்த அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன், சக்தியாளன். அவனை விட அறிந்தவன் எவனும் இல்லை, அவனை விட சக்தியாளன் எவனும் இல்லை. வஹுவல் அலீமுல் கதீர், அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் அறிந்தவன், சக்தியாளன். ஹஜ்ரத் அத்தியா ஊஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நான் இந்த ஆயத்தை லுஃபா வரைக்கும் ஓதுனேன். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்னோட சேர்ந்து அப்படியே ஓதுனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே இந்த ஆயத்தை இப்போ நீங்கள் ஓதுனீங்க பாருங்கள், அந்த அளவு தான் நான் ஓதுனேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னோடு சேர்ந்து ஓதினார்கள். எப்படியாக நீங்கள் ஓதுறும்போது நான் சேர்ந்து ஓதுனேனோ அந்த மாதிரி அப்படி சொல்லி இப்படி அத்தியா ஊஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இப்னு உமர் அவர்கள் கூறினார்கள். அப்போ அல்லாஹ் மனிதனை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை தான் அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகின்றான். மனிதனுக்கு இருக்கக்கூடிய தெம்பு சக்தி இது நிரந்தரமானது கிடையாது. ஆனால் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணுறான் அல்லாஹ் தாலா. அதனால தான் நினைவுபடுத்துகின்றான், எப்பா எந்த சக்தி வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறதோ அது நிலையானது நிரந்தரமானதுன்னு நினச்சிக்காத. ஒரு நேரத்தில் பலகீனமானவனாக இருந்த இப்போ பலமுள்ளவனாக ஆக்கியிருக்கேன். இது ரொம்ப நாளைக்கு இல்லை, அதுக்கப்புறம் நீ மறுபடியும் பலகீனமானவனாக வயோதிகமானவனாக முடி நிறைத்தவனாக நீ ஆகத்தான் போகிற. அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வை அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா மனிதனை பற்றி அல்லாஹ் தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். வாலிபத்தில் ரொம்ப தப்பு தவறுகளை செஞ்சுக்கிட்டு வாழாத அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹ் தாலா யௌம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன் அந்த ஆயத்தில் இருந்து அல்லாஹ் தாலா வேறு சில விஷயங்களை அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.